இன்னைக்கு நம்ம சேனல்ல நொடிக்கு நொடி மனச பதற வைக்கிற ஒரு வித்தியாசமான படத்தோட தான் வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு ஆல் இன் நீட். 2016 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, முகமுடி போட்ட ஒருத்தன் இளம் பெண்களா பார்த்து கடத்தி ஒரு ரூம்ல வேற அடைச்சு போடுறான். அவங்க உடம்புல இருந்து ரத்தமா எடுப்பான். ஒருவேளை யாராவது தப்பிக்க நினைச்சா அவங்கள கொடூரமா கொண்டு போறான். இப்படிப்பட்ட மோசமான ஒரு சைக்கோ கிட்ட இந்த படத்தோட ஹீரோயின் மாட்டிக்கிறா. அவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சான் இந்த படத்தோட கதையே படு சூடா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை 18 வயசு கீழ உள்ளவங்க யார் இதை பார்க்க வேணாம். எதுக்காக சொல்றேன்னு நீங்களே போக புரிஞ்சுக்கிறீங்க. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடியை காட்டுறாங்க. அப்ப அவளை கண்ணை முடிச்சு பார்த்தா அவளோட வாயும் கட்டி இருக்கும், அவளோட கை காலம் கட்டி போட்டிருக்கும். இதை பார்த்து இவ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிரா. அது நேரம் கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிரா. நாம எங்க இருக்கோம், எப்படி இங்க வந்தோன்னு இவளுக்கு ஒன்னும் பிடிபடல. அப்ப இவ அழுதுகிட்டே இருக்கும் போதான் முன்னாடி பார்த்தா ஒரு லேடி இருப்பா. அவளோட வாய் கட்டி இருக்கும், அவளோட கை காலம் கட்டி கிடக்கும். நம்ம ஹீரோன் எப்படி கட்டி போட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த லேடியும் கட்டி போட்டிருப்பான். அப்ப இவள் அந்த லேடி குறுகுன்னு பாத்துட்டு இருக்க. சடனா அந்த லேடி முடிச்சதுமே இவ ரொம்ப பயந்துடுறா. அது நேரம் இந்த லேடி அவளை பார்த்து அழுக, நம்ம ஹீரோன் அவளை பார்த்து அழுக. ரெண்டு பேரும் மாறி மாறி கதறி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த ரூமோட கதவை திறக்க சத்தம். இதை கேட்டதுமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்ப யாரும் பார்த்தா அடையாளம் தெரியாத ஒருத்தன் இந்த ரூமுக்குள்ள வருவான். கையில ஏதோ பாக்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அருவா மாதிரி வச்சிருப்பான். உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோன் பக்கத்துல ஒரு லேடி இருப்பாள, அவளை வேற தரத்தனை இழுத்துட்டு போறான். ஏதோ செத்து போன ஆட்டை இழுத்துட்டு போவாங்களே அதே மாதிரி தரத்தனை எடுத்துட்டு போவான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோன் ரொம்ப பயந்து போயிரா. என்னடா இப்படி பண்றாங்கன்னு இவளுக்குள்ள பயங்கரமான ஒரு பயம். அந்த பயத்தோட அழுதுட்டே இருக்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஆண்ட்ரோன்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அப்ப அவன் குடிச்சிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு போன் வரும். அந்த பக்கம் இவனோட ஃப்ரெண்டு போல ஏதோ ஒரு உதவி கேட்டிருப்பானா, என்ன இலவும் தெரியல. அது விஷயமா இவன் என்ன செய்றான், ரோட்டுக்கு வந்துறான். அப்ப அந்த ரோட்ல நின்றுட்டு இருப்பானா, இவனை வேற காருக்குள்ள இருந்து யாரோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனு நைட்டு வேற நின்று பார்த்தா அவன் எதிர்பார்த்த அந்த ஆள் வரல. கடுப்பாய் வீட்டுக்கு வந்துடுறான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. இவ வேற அழுதுட்டு இருப்பால. அப்ப திடீர்னு யார தொடர்ந்து ரொம்ப பயந்து போயிரா. யாருனே தெரியல, ஒரு லேடி. இவளுக்கு கடத்தப்பட்டவதான். ஆனா இவளை காப்பாத்துறதுக்காக இவ வாயில கட்டுப்பட்டிருக்க அந்த கை தவிர இவ வேற அவுத்துட்டு இருப்பா. அப்ப சடனா பார்த்தா அந்த கதவு கிட்ட யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பதறி அதை பார்த்துட்டு இருக்க. அப்ப ஆள் உள்ள வர தெரிஞ்சுமே இவ வேற அந்த கட்டல் கடிய கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப நம்ம ஹீரோன் வேற அந்த லேடிய குறுகுன்னு பாத்துட்டு இருப்பா. அதுக்கு அந்த லேடி என்னையே பாத்துட்டு இருக்காத, அவன் வந்தான கண்டுபிடிச்சிருவான், அந்த பக்கமா திரும்பிச்சுலுமே இவளு திரும்பிக்கிறா. அப்ப அதே நேரம் பார்த்தா உள்ள வந்துடுறான். இதுக்கு முன்னாடி ஒரு லேடி இழுத்துட்டு போவானே அந்த லேடிய வர இழுத்துட்டு வருவான். அவ வேற செத்து போயிட்டா. ஆனா உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும். அந்த லேடிய தரத்தனை இழுத்துட்டு போய் அவ என்ன பண்ணான்னு தெரியல. அதை கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. அப்ப அந்த செத்து பண்ண அந்த லேடியோட உடம்ப இந்த ரூம்ல போட்டுட்டு திரும்ப அவன் வெளியே போயிடான். அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த கட்டல் கடியில ஒளிஞ்சிருப்பாள லேடி, அவ திரும்ப வெளியே வந்து நம்ம ஹீரோட கையை கால கட்டி போட்டிருக்கும். அதை வேற அவுத்துட்டு இருப்பா. அதை அவுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அதுல ஏதாவது கிடைக்குமா இவ்வளவு ஓன திறந்து பாத்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோன் எந்திரிக்க முயற்சி பண்ண அவளால எந்திரிக்க முடியாது. ஏன்னா இவங்க மைக்கு ஊசி போட்டிருப்பாங்க. அந்த ஊசியோட வீரியம் இவளோட காலு கொஞ்சம் மந்தமாவே இருக்கும். அப்படியே தட்டி தடி மாதிரி இவளை எந்திரிச்சிடறா. அப்ப எந்திரிச்சு பார்த்தாதான் இவ மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பெண்களை கடத்திட்டு வந்து அவங்களோட கையை கால கட்டி போட்டிருப்பா. இதை பார்த்து இவ ரொம்ப சாக்காக அதுக்கப்புறம் இந்த இடத்துல தப்பிச்சு போலான்னு இவங்க ரெண்டு பேரும் அந்த வாசல் கிட்ட வர. அப்ப அந்த டோர்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அதை எட்டி பார்த்ததுமே அவன் நிக்கிறத பார்த்து இவ ரொம்ப பயந்து போயிரா. அப்ப நம்ம ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு தரத்தனை ஓடி போய் பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த கதவுக்கு பின்னாடி நம்ம ஹீரோன் உட்கார்ந்து இருப்பா. அதே நேரம் பார்த்து அந்த கதவு திறந்து இந்த லேடிய வேற தரத்தனை இழுத்துட்டு போறான். அப்ப நம்ம ஹீரோன் சத்தம் போடாம அவ்வளவு வாயை பொத்திக்கிட்டு அந்த கதவுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருப்பா. அப்ப அந்த சைக்கோ போய் அந்த லேடி இழுத்துட்டு போவான்ல, அவளை வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாமல. அவ கதற சத்தம் கேட்டு இவ ரொம்ப குனிஞ்சு குனிஞ்சு அழுதுட்டு இருப்பா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா ஆண்ட்ராவை கட்டுறாங்க. அவன் வீட்டுல வச்சிருந்த விறக கொண்டு ஒரு ஆட்டை கொடுத்து காசு வேற வாங்கிட்டு இருப்பான். ஏன்னா இவனோட நிலைமை ரொம்ப மோசம். அதை வித்து அந்த காசை வாங்கிட்டு இவனு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அப்ப அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பார்சல் இருக்கும். அந்த பார்சல் எடுத்து பார்த்தா அதுல ஒரு மொபைல் நம்பர் இருக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு அவன் வீட்டுக்குள்ள வந்துறான். அப்ப அந்த இடத்துல ஒரு மொபைல் நம்பர் இருந்துச்சுல, அதுக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்கலான்னு இவன் கால் பண்ணி கேட்டா அந்த பக்கம் யாருன்னு தெரியல. இவனோட பேரை சரியா சொல்லுவான். ஆண்ட்ரா தானே, உனக்கு நான் ஒரு வேலை வச்சிருக்கேன், அந்த வேலையை நீ செஞ்சினா உனக்கு நிறைய பணம் தரேன். அதுக்கு முன்னாடி நான் அனுப்பிட்டு அந்த பார்சல் நம்மள எடுத்து பாருங்களும். இவன் அதை விரிச்சு பார்த்தா உள்ள ஒரு நோட்டும் ஒரு டைரி இருக்கும். என்னடா டைரி வச்சிருக்கான்னு திரும்ப அவன்கிட்ட போன் அடிச்சு கேட்பான். நீ யாரையா எதுக்கு எனக்கு டைரி அனுப்பியிருக்கா, உனக்கு என்ன வேணும் கேட்டா நான் சொல்றதை செஞ்சா உனக்கு நிறைய சன்மானம் தருவேன், உன்னோட வாழ்க்கையை நான் மாத்திடுவேன். அதுக்கு முன்னாடி நீ அந்த டைரியை பிரிச்சு அதுல உள்ள வார்த்தைகளை நீ படிக்கணும். அதை படிச்சதுக்கு அப்புறம் உனக்காக ஒரு வேலை காத்திருக்குன்னு இவனு போன வச்சிரான். அவன் சொன்னது மாதிரியே இவன் அந்த டைரியை பிரிச்சு படிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப போன் வரும். அவன் என்ன சொல்லுவானா, இப்ப கொடுத்து விட்ட அந்த டைரிய அந்த பார்சல ஒரு அட்ரஸ்ல போய் கொடுக்க சொல்லுவான். இவனு ஓகே சொல்லிட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் அந்த பாத்ரூம்ல இருந்த லேடியை இழுத்துட்டு போயிருப்பான்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட தரத்தனை இழுத்துட்டு போய் அவளை வேற அந்த ரூம்ல போட்டுறான். அவளை அந்த ரூம்ல போட்டதுக்கு அப்புறம் அந்த பாத்ரூம்ல இழுத்து போன அந்த லேடியை வேற சாகடிச்சு அவ உடம்புக்கு ரத்தமா இருக்கும். என்ன பண்ணானே தெரியல. அவளை வேற தரத்தனை இழுத்துட்டு போவான். அவளை அந்த பக்கம் போட்டுட்டு இவன் வெளியே போயிடுறான். அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் அவன் வெளியே போயிட்டான பாத்துட்டு இவளு எந்திரிச்சு வந்துட்டு இருப்பா. அப்படியே பாத்துட்டே வருவாளா. அப்ப அந்த செத்து போன உடம்பு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு குமிச்சு வச்சிருப்பாங்க. ஏதோ ஆடு மாடு செத்து போன குமிச்சு வைப்பாங்களே அதே மாதிரி குமிச்சு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அவ ரொம்ப அசந்து போயிடுறா. அப்ப பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா ஒரே ரத்த கலரையா இருக்கும். இந்த கசாப் கடையில பார்த்தா அந்த செவரு முழுக்க ரத்தமா இருக்குமே அதே மாதிரிதான் இந்த ரூம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவ ரொம்ப பயந்து போயிடுறா. அப்ப முன்னாடி பார்த்தா ஒரு ஜன்னல் இருக்கும். சரி இந்த ஜன்னல் வழியா தப்பிச்சு போலான்னு இவள் ரொம்ப ஆர்வமா ஓடி வந்து அந்த ஜன்னலோட கதவை
கதவை தூக்கி பார்த்தா அது வேற தூக்காது. இவளு எவ்வளவு முயற்சி பண்ண அது வேற ரொம்ப டைட்டா இருக்கும் போல. அப்ப என்னடா திறக்க மாட்டேதுன்னு இவளு கீழே பார்த்தா அங்க தண்ணி ஓடுறதுக்காக ஒரு ட்ரைனேஜ் இருக்கும். அதுல பார்த்தா ஒரு சின்னதா ஒரு பாசிமா இருக்கும். இது ரொம்ப நேரமா குறுக்குன்னு பாத்துட்டு இருப்பா. அப்ப என்ன நினைச்சாந்தல திடீர்னு ரொம்ப பயந்து போயிடுறா. அவ என்ன நினைச்சானா, வெளிநாட்டுல வாழக்கூடிய பெண்கள்லாம் மாடலுக்காக அந்த சின்ன பாசிமா இருக்க அத உள்நாக்களையும் சில நேரம் தொப்புலையும் சில நேரம் அந்த மாதிரி இடத்துலயும் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த செத்து போன லேடி எல்லாத்தையுமே இந்த ரூமுக்குள்ள வச்சா அவங்களோட உடம்ப துண்டு துண்டா வெட்டியிருப்பாங்கள. அதனால அந்த பாசி விழுந்திருக்கும். இதை நினைச்சு பார்த்தா அவ ரொம்ப பயந்து போயிருப்பா. அப்ப திடீர்னு சத்தம் கேட்குமே. இவ்வளவு அந்த ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்னடா முழங்குற சத்தம் கேக்குதுன்னு அந்த பெட்டுக்கு அந்த பக்கமா நிறைய பெண்களை குமிச்சு போட்டிருப்பாங்க. அதுல ஒரு பெண் மயக்கத்துல இருந்து முழிச்சிடறான். இவ்வளவு பக்கத்துல போய் அந்த லேடிக்கு உதவி பண்ணலான்னு அவ வாயில கட்டியிருக்க அந்த கைத்தவர அறுக்க முயற்சி பண்ணா இவ வேற ஒவ்வொன்னு கத்தமே திரும்ப அவளோட வாயை பொத்தி, என்னமா உன்னையே காப்பாத்த வந்தா என்னையே மாட்டி விட்டுறவள, கொஞ்சம் பொறுமையா இருஞ்சலி அவளோட வாயை திரும்ப அந்த கைத்தால கட்டிட்டு இவளு வந்துடுறா. அப்ப அந்த இடத்துல நீளமா பெருசா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள வேற கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போவா. அதை அப்படியே தள்ளிட்டு போய் அந்த வாசலோட கதவு இருக்கும்ல, அந்த கதவுக்கு முட்டை கொடுத்துறா. ஒருவேளை அவன் உள்ள வந்துட்டானா இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்கல்ல, அதனால இந்த மாதிரி பண்ணிருவா. அதுக்கப்புறம் அந்த லேடி பக்கத்துல போய் அவ காதல வேற சொல்லுவா, அவசரப்பட்டு எது பேசிராத, அப்படி நீ ஏதாவது பேசினா அவன் காதல விழுந்துரும், நாம ரெண்டு பேரும் மாட்டிக்கிறோன்னு இவ ஏதோ காதல சொல்லவும் அவ்வளவு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவளை அப்படியே தூக்கிட்டு வந்து பக்கத்துல ஒரு பெட் இருக்கும். அந்த பெட்ல உட்கார வைக்க அதே நேரம் அந்த சைக்கோ பைய வந்ததுமே அந்த கதவை வர திறக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க. அவன் வேற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதவை தள்ளிட்டு இருப்பான். முதல்ல அவனோட கை வேற வந்துடும். அப்ப இவளு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முடிச்சிட்டு இருக்க. அப்ப அண்ணாந்து மேல பார்த்தா மேல போறதுக்கு ஏதோ வழி இருக்கும்ல, அது மேல ஏதோ டோர் மாதிரி இருக்கும். இவள அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரூமுக்குள்ள சின்னதா ஒரு டேபிள் இருக்கும். அதை வேற தரத்துன்னு இழுத்துட்டு வந்து அது மேல ஏறி அந்த டோரை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. இந்த பக்கம் அவன் வேற கதவை திறந்துட்டு இருக்க. அப்ப அந்த டோரை வேகமா இழுக்குமே, அது வேற கிளண்டுறது. இவளு கீழே விழுந்துடுறா. இவளோட கையில வேற அடிபட்டு இருக்கும். அதை கூட பெருசா பார்க்காம அப்ப அந்த டேபிள் மேல ஏறி இவள வேற கூப்பிட்டு இருப்பா. இவ என்னடா வராம இங்கிட்டு அங்கிட்டு பாத்துட்டு இருப்பா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை பார்க்க, இன்னொரு பக்கம் அந்த கதவை பார்த்துட்டு இருப்பா. அப்படியே அழுதுகிட்டே இருப்பா. எதுக்காகனா இவளால நடக்க முடியாது. இவங்க ஒரு ஊசி போட்டிருப்பாங்கல்ல, அதனால இவளுக்கு கால்ல மரத்து போயிருக்கும். இவளு என்ன பண்ணதையா முடிச்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோன் வேற கையை காட்டி கூப்பிட்டுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அந்த கதவை பார்த்தா அவன் வேற காவாசி தூரம் உள்ள வந்துட்டான். இதை பார்த்து பயந்துகிட்டு திரும்ப மேல ஏறிறான். அப்ப மேல ஏறிட்டு திரும்ப கையை கட்ட அப்போ இவனையும் அந்த கதவை பார்த்துட்டே இருப்பாள் தவிர இவ வரவே மாட்டா. அப்ப அந்த கதவை பார்த்தா அவன் வேற அரைவாசி தூரம் உள்ள வந்துட்டான். இவன் வரதை பார்த்ததுமே இதுக்கப்புறம் இருந்தா இவளையும் காப்பாத்த முடியாது, நம்மளையும் காப்பாத்த முடியாது. இவன் அந்த டனலுக்குள்ளே போயிடுறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்னதா ஓட்டை இருக்கும். அது வழியா இவ பாத்துட்டு இருப்பா. இவ வேற எந்திரிக்க முடியாம அந்த பெட்ல இருந்து எப்படியே எந்திரிச்சு அந்த டேபிள்ல வேற வந்துடுறா. அந்த டேபிள்ல முட்டு போட்டிருப்பா. அப்படி முட்டு போட்டபடியே இவள அந்த செவத்தை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே அந்த ஓட்டை வழியா பாத்துட்டு இருப்பா. அப்ப அந்த லேடியை பார்த்தா இவளும் கஷ்டப்பட்டு எப்படி எந்திரிச்சிரா. அதுக்கப்புறம் கால் சிலப்பாய் கீழே உள்ள போக அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் வெளியே வந்து அவளை கை வர பிடிச்சிரா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளும் மேல தூக்கிடுறா. ஆனா அரவாசி தான் அவளால தூக்க முடியுது. அப்ப நம்ம ஹீரோனை கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க அதே நேரம் கீழே பார்த்தா அந்த சைக்கோ பைய வேற உள்ள வந்துடுறான். உள்ள வந்ததுமே அந்த லேடியோட காலை பிடிச்சி அவ வேற கீழே இழுத்துறான். அதுக்கப்புறம் என்னாச்சும் பார்த்தா அந்த லேடியோட தலையை பிடிச்சி ரத்தம் தெறிக்க தெறிக்க அந்த டேபிள போட்டு அடியை நடிச்சு அந்த லேடியை வேற சாவடிச்சிடறான். அப்ப மேல பார்த்தா நம்ம ஹீரோன் வேற கீழே என்ன நடக்குதுன்னு இவ்வளவு அந்த காதை வச்சு கேட்டுட்டு இருக்க. அப்ப சடனா கையில ஈட்டி கொண்டு வந்துருப்பாங்கள, அதை வச்சு மூஞ்சில ஒரு குத்து. ஆனா ஜஸ்ட் மிஸ் தான், அவ தப்பிச்சிடறா. இதை பார்த்து இவ பதறி போய் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்க. அவ வேற விடாம டப்பு டப்பு டப்புன்னு அந்த ஈட்டி வச்சு குத்திட்டே வருவான். ஒரு கட்டத்துல ஒரு எண்டு வந்துருது. அப்ப முன்னாடி பார்த்தா ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை போட்டு மிதி மிதி மிதிச்சிட்டு இருப்பா. அவ வேற கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈட்டியை வச்சு குத்திட்டே வருவான். கடைசியா அவளோட காலே குத்திடுறான். அப்படியே வலி தாங்க முடியாம இவளும் வாயை பொத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த கதவை திறக்க முடியலன்னு இவள் முன்பக்கமா தவுண்டு போயிட்டு இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு வந்துரு. அப்படி முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓட்ட வழியா அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவ வேற செத்து கிடப்பா. இதை அப்படி பாத்துட்டு இருக்கும் போதே கீழே இருந்து மறுபடியும் ஈட்டியை குத்துமே இவளோட நெஞ்சுக்கு பக்கத்துல அவளோட சோர்ல குத்திரும். அப்ப இவளும் வழியில கத்திரக்கூடாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருமேனு இவளும் பல்ல கடிச்சிட்டு இருப்பா. அப்ப கீழே பார்த்தா அந்த சாய்கா பையன் நின்றுட்டு இருப்பான். இவன் இப்படி இருந்தா போக மாட்டான்னு அவ அடிபட்ட அந்த இடத்துலயே அவளோட விரல வச்சு குத்துவா. ரத்தம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இல்ல ரொம்பவே வெளியே வந்துட்டு இருக்கும். அப்படி வடிய வடிய அவ குத்திட்டு இருப்பா. எதுக்காக அந்த மாதிரி பண்றானா, இந்த ரத்தம் கீழே போனாதான் அவ செத்துட்டான்னு இவனும் போயிருவான். அதனாலே அவளோட ரத்தத்தை இவனும் வெளியேற்றிட்டு இருப்பா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு அந்த ஓட்ட வழியா கீழே வடிஞ்சிட்டு இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ செத்து போயிட்டான்னு அந்த செத்து போன அந்த லேடியை தூக்கிட்டு போக இவள அந்த ஓட்ட வழியா பாத்துட்டு இருப்பா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா ஆண்ட்ரூ ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த பார்சலை கொடுக்கறதுக்காக தான் அதை வேற கையோட கொண்டு வந்திருப்பான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் கார் கிட்ட வந்ததுமே அந்த இடத்துல ரெண்டு ரவுடி பழக இவன் அட்டாக் பண்ணிட்டு அந்த பார்சலை வேற தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இவனு என்ன பண்ணனு தெரியாம அந்த போன் அடிச்சு பேசினானே அவனுக்கு வேற போன போட்டுறான். அப்ப அவங்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லாம அவ வேற இவளை திட்டிட்டு இருப்பான். சார் இந்த ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் எப்படியா சரி செய்யறான்னு இவனு கெஞ்சிட்டு இருப்பான். எதுக்காக அப்படி கெஞ்சிரானா, இவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 14 வயசுல ஒரு பொண்ணு இருக்கும். இவன்ட வசதி இல்லாத காரணத்தால இவனோட மனைவி டைவர்ஸ் பண்ணிருப்பா. ஆனா நாம தான் அப்படி இருக்கோம், நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு இவன் ஆசைப்பட்டுதான் இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா நிறைய பணம் கிடைக்குன்னு இவனு விடாம கதறிட்டு இருப்பான். அவனு சரி போனா போட்டு உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உங்ககிட்ட இந்த திருடிட்டு போனாங்களே அவங்களோட அட்ரஸ நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரேன், அவங்கள்ட்ட இருக்க அந்த பார்சல எப்படியாவது திருப்பி கொண்டு வந்தா அது மட்டும் போதும், உனக்கு வேலையும் கிடைச்சிரும் கூடவே உனக்கு பணமும் கிடைக்கும், சொன்னதை செய்யும் சொல்லிட்டு அவனை போன வச்சிடறான். மறுநா காலை விடிஞ்சதுமே அவன் சொன்ன அந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு இவனு வந்துறான். உள்ள வந்து பார்த்தா அந்த ரெண்டு திருட்ட பையிலும் உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப இவன் கையில ஒரு
ராடு மாதிரி வச்சிருப்பான். அதை வச்சு இந்த 2 பேரை போட்டு அட்டேடின்னு அடிச்சிட்டு இருப்பான். ரத்தம் தெறிக்க தெறிக்க அந்த 2 பேரை அடிச்சு போட்டு அங்கதான் அந்த பார்சல் இருக்கும். அதை எடுத்துட்டு வெளியே வர அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. அவ வேற மேல இருந்து கீழே இறங்குறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அவ உடம்புல இருந்து ரத்தம் அப்படியே சுட்டு சுட்டா வடைஞ்சிட்டு இருக்கும். வலி தாங்க முடியாம இவளு கீழே வந்ததும் அங்க இருக்க அந்த பெட்டுல வேற படுத்துடுறா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து அந்த வாசல் கிட்ட வந்துடுறா. கதவை திறந்து பார்த்தா கதவு வேற திறக்கல. அப்ப அந்த கதவோட ஓட்ட வழியா யாராவது வெளியே இருக்காங்கன்னு பார்த்தா யாருமே இல்ல. அப்ப எதாத்தா திரும்பும் போதுதான் அந்த சீலிங்ல ஏதோ இரும்பு மாதிரி வளைஞ்சிருக்கும். இத பார்த்ததுமே இவளுக்கு ஒரு ஐடியா தோணும். அப்ப அதே நேரம் அவ உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வந்துட்டு இருக்குமா. அதனால என்ன செய்யறா, அங்க இருந்தவங்களோட உடம்புல துண்டு கட்டி இருக்கும்ல, அந்த துண்டை எடுத்து அவளோட தோல்லையும் அவளோட காலையும் கட்டி போட்டுக்கிறா. அதுக்கப்புறமா அந்த கதவுக்கு பக்கத்துல ஒரு டேபிள வேற முட்டு கொடுத்து வச்சிருப்பால, அந்த டேபிள கதவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி கொஞ்சம் தூரமா தள்ளி வச்சிடறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த செத்து போன பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வாயிலும் கையில துண்டு இருக்கும்ல, அதை மொத்தத்தையும் எடுத்து அது பிட்டு பிட்டா இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னா இணைச்சு அதை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அதை நீளமான கயிறை ரெடி பண்ணிட்டு அங்க ஒரு சின்ன டேபிள் இருக்குமே, அந்த டேபிள கொண்டு வந்து அந்த பெட்டு கடியில அதை வேற திணிச்சு வச்சிடறா. அப்ப அந்த பெட்டு கடியில வச்ச அந்த டேபிள்ல அதுல ரெடி பண்ணால கயிறு மாதிரி அந்த கைத்தை கொண்டு போய் ஒரு மனையை இதுல கட்டிட்டு இன்னொரு மனைய அந்த சீலிங்ல ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அது பக்கமா உள்ள விட்டு அதுல வேற இழுத்து பாத்துட்டு இருப்பா. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இவளு இழுத்து இழுத்து பாத்துட்டு இருப்பா. ஆனா எதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க இல்ல, படத்தோட எண்டுல அது என்ன ஏதுன்னு பாத்துடலாம். அப்ப அதே நேரம் இந்த பக்கம் ஆண்ட்ரோவை காட்டுறாங்க. ஆண்ட்ரோ அந்த பார்சலை கொடுக்கறதுக்காக அவனும் ஒரு வீட்டுக்கு வந்துறான். அப்ப அந்த வீட்டோட வாசல்ல நிக்க அதே நேரம் அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு லேடி வேற குடுகுடுன்னு ஓடி வந்து அவளுக்கு கதவை திறந்து ஆண்ட்ரோவோட கையை பிடிச்சி தரத்தனை இழுத்துட்டு வந்து அங்க இருக்க அந்த சோப்பால உட்கார வச்சிரு. அப்படி உட்கார வச்ச அடுத்த செகண்ட் கிச்சனுக்குள்ள ஓடி போய் இவனுக்காக டீயும் சில சாப்பாடு கொண்டு வந்து வைப்பா. அப்ப டீயை ஊத்திட்டு அவன் முகத்தையே பாத்துட்டு இருப்பா. இவனு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்பான். என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவனு திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்க. அப்ப என்ன நினைச்சான் தெரியல, திடீர்னு மேல இருந்து ஒரு சத்தம். யாரான்னு பார்த்தா மேல ஒரு லேடி நின்றுட்டு இருப்பா. அப்ப இவனு கீழே வந்ததுமே ஆண்ட்ரோ பக்கத்துல உட்காந்து ஆண்ட்ரோ பார்த்து கேட்பா, உனக்கு என்ன வேணும், உன்னோட ஆசைகள் என்னன்னு கேட்டா அதுக்கு ஆண்ட்ரோ சொல்லுவான், என்னோட மகளை ஒரு பெரிய இடத்துல படிக்க வைப்பேன், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், அவளை ஒரு ராணி மாதிரி எந்த ஒரு கஷ்டம் இல்லாம அவளை சந்தோஷமா வச்சுக்கன்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னதுமே இதுதான் உன்னோட ஆசையான்னு கேட்க அவனு ஆமா சொல்லுவான். உன்னை பத்தி அவன் நிறைய சொன்னான், உன்னை நம்பலாம், நீ நம்பிக்கையான ஆளுன்னு சொன்னான், அதனால தான் உன்னை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இவ நிறைய விஷயம் பேசுவா, வளவளன்னு பேசிட்டு இருப்பா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கடைசியா ஒரு பாயிண்ட்டுக்கு வருவா. இப்போ உனக்கு ஒரு வேலை தருவேன், அந்த வேலை நீ செஞ்சினா உன் வாழ்க்கையில நீ நினைக்கிறத விட ரொம்பவே சந்தோஷமா வாழலாம். என்ன வேலைன்னு கேட்டா, இவ ஆரம்பத்துல நிறைய கஷ்டப்பட்டாலாம், இவரோட இளமையான வயசை இவ இழந்துட்டாலாம். அதை திரும்ப பெறதுக்காக நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு ஒன்னே ஒண்ணு நீ செய்யணும், இளம் பெண்களை கடத்தி அவங்க ரத்தத்தை எனக்கு எடுத்து தரணும், அதுவும் எனக்கு தூய்மையான ரத்தம் தான் வேணும். இந்த மாதிரி நீ செஞ்சா உன்னோட வாழ்க்கையை மாறும் சொல்லுவான். இதை கேட்டு இவன் காண்டாயிரான். அப்ப அந்த லேடியை பார்த்து என்னால இதை பண்ண முடியாதுன்னு இவனு கோவமா எந்திரிச்சு போக அப்ப அந்த லேடி ஒரு சிந்து சொல்லாம இவன் சாக்காயிரான். உன்னோட மகளை பத்தி நீ நினைச்சுப்பாரு, நீ நினைச்சதை விட அவங்கள சந்தோஷமா ராயல்ட்டியா வச்சிருப்பேன், அவ கடைசி வரைக்கும் உன்னை மறக்க மாட்டான், முடிவு உன் கையில. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டு இருக்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் அந்த கதவு பக்கம் வந்துடுறா. அப்ப அந்த கதவோட ஓட்ட வழியா பார்த்தா அந்த சைக்கோ பை வேற வந்துடாமல. அவனை பார்த்ததுமே குடுகுடுன்னு ஓடி போய் இவ ஒரு டிராப் மாதிரி ரெடி பண்ணிருப்பால, அந்த கயிறு மாதிரி இருக்குமே அதுல வேற அவ கழுத்தை வச்சிருப்பா. அப்ப இவன் உள்ள வந்ததுமே இவளை பார்த்ததுமே இவனு சாக்காய் நின்றான். அப்ப அந்த கைத்தை அவ கழுத்துல மாட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்தா நான் தூக்கு போட்டுக்கிறேன், நான் செத்துருவேன், என் பக்கத்துல வராதன்னு சொல்ல இவனு பயந்துகிட்டு அப்படியே நிப்பான். அவன் கையில வர ஒரு அருவா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான் தெரியல, இவனு முன்னாடி வர அப்ப தரைய கீழே ஏதோ கயிறு மாதிரி கட்டி இருக்கும். இவனு தடுக்கி இவ்வளவு போக அப்ப இவ கழுத்துல இருக்க அந்த சுருக்க எடுத்து அவன் கழுத்துல மாட்டி விட்டுறா. அதே நேரம் பார்த்து அவன் அசைஞ்சதுமே அந்த கழுத்துல உள்ள கயிறு சுருக்க விழுந்து அவன் கழுத்தை வர இருக்கணும். அப்ப கையில வேற ஒரு அருவா வச்சிருப்பான்ல, அதை வேற கீழே போட்டுறான். அதை எடுக்கிறதுக்காக முன்னாடி வர அப்ப நம்ம ஹீரோன் ஓடி போய் அந்த அருவா எடுத்து கரெக்டா அவன் கையில கொத்தமே அவ வேற டேபிள கை வச்சிருப்பான். அப்படியே அந்த டேபிள சொரிட்டு நிக்க இதை பார்த்து இவன் கதறிட்டு இருப்பான். ஆனா அப்படி இருந்து நம்ம ஹீரோனை பார்த்த மணிக்கே இவனு முன்னாடி வந்துட்டு இருக்க. அப்ப அந்த டேபிள பார்த்தா இவன் வெயிட் தாங்க முடியாம அது வேற மேல வந்துட்டு இருக்கும். அப்ப இப்படியே வந்து நம்ம கிட்ட வந்துவான்னு இவன் அந்த பக்கமா ஓடி போய் அந்த பெட்டுக்கு பக்கத்துல நிறைய பிணங்கள் இருக்கும். அந்த பிணங்களை ஒவ்வொன்னா தூக்கி இவன் அந்த பெட்டு மேல போட்டுட்டே இருப்பா. 1 2 3 போட போட அந்த வெயிட் தாங்க முடியாம இவனோட கழுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறுகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவனும் போய் அந்த கைத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. ரொம்ப இடமா இழுத்து பிடிக்க அவன் கழுத்து இறுகி அவன் செத்து போயிடான். அவன் செத்து போயிட்டானா இல்லையான்னு பாக்குறதுக்காக இவனும் பக்கத்துல வருவா. ஆனா ரொம்ப பயத்தோட வந்துட்டு இருப்பா. அப்ப பக்கத்துல வந்ததுமே அவன் முகத்துல ஏதோ முகமடி போட்டிருப்பானே, அந்த முகமடி எடுத்து பார்த்தா வேற யாரு, ஆண்ட்ரோ பாய் தான். கடைசி அந்த லேடி கிட்ட இவனு ஓகே சொல்லிருப்பான் போல. அப்ப இவளு அவனோட முகத்தை குறுகுறுன்னு பார்த்துட்டு முன்னாடி இருக்க அந்த வாசல் கிட்ட வந்துடா. அப்ப அந்த கதவை திறக்கலாமா வேணாமன்னு இவளு யோசிச்சு பார்த்துட்டு கடைசி அந்த கதவை திறந்தா வெளி உலகம். இதோட தப்பிச்சிடான்னு இவளு வெளியே போக அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஒருவேளை பிடிக்கலனா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.